அந்த பிசினஸ்ல கூட தான் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் குள்ள தான் வரும். வெறுமே இந்த பிளாட்டை மட்டும் ஒரே ஒரு பிளாட் பண்ணிட்டீங்கன்னா இது லாபம் கிடையாது, ஆனால் நஷ்டமும் கிடையாது. என் லாபத்தில் விட்டு போகுது. நல்லா டைம் ஃப்ரேம் பண்ணி 20 மாதம் 2 வருஷம் கிட்ட வந்துடும். அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்க முடியும். விக்னேஷ் புரியல ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சேஃப்டியாவும் இடம் வந்துடுது. அவங்க கஸ்டமர் போகுது சார். கஸ்டமருக்கு 200% ப்ராஃபிட் சார். இல்லை கரெக்ட் தான். இப்போ இவங்களே ஒரு ஆள் சேர்த்து வர்றாங்க, உங்களுக்கு இடம் வந்துடுச்சு இல்லையா? அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் வந்து காசு வருதோ வரலாம் பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனால் காசு வரும் ரொம்ப வரும். இது இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். மாதம் வந்து தேவைன்ற மாதிரி 5 வருஷத்துக்கு போடுவாங்க. ஆனால் சார் சொல்றது உடனே பேமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த இடத்துல இடம் வாங்குறேன் சார், ரீசேல் என்னால் பண்ண முடியுமா? அது கூட இடமா இருக்குமா? இல்லை அதான் நான் முன்னாடி சொல்றேன். நான் இது வந்து ஏற்கனவே வித்துட்டு இடம் தான். உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லி வரப்பே சொல்றேன். உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்றேன், கேஷ்பேக்ல தரேன்றதா ஒரு காட்டுக்குள்ளையோ உதவாத இடத்துல கொடுக்கல. ஆல்ரெடி நம்ம வந்து 6 லட்சம் விற்கிற இடம் தான் உங்களுக்கு கொடுக்கணும் நான் சொல்லுவோம். ரெண்டாவது நீங்கள் போய் வாங்கிக்க மாட்டீங்க. நீங்களும் வருவீங்க, இடத்த பார்ப்பீங்க, அக்கம் பக்கம் விசாரிப்பீங்க, லீகல் டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு தான் அவங்க அந்த இடம் வந்து சார் பார்த்துருக்கேன். அச்சரப்பக்கமா சார்? அச்சரப்பக்கம் மதுராந்தகம் ரெண்டும் பார்க்கலாம். ஜேம்ஸ் சொல்லுங்க சார், ஃபீட்பேக் சொல்லுங்க சார். யார் பார்த்தாங்க? மதுராந்தகம் சகாயம் சார். நல்லா இருக்கா இல்லையா சார்? நீங்க வாங்குறவங்க தரமா பார்க்கலாம். நீங்க பார்த்து விசாரிச்சுக்கங்க. ஹைவேலேருந்து எவ்வளோ தூரம் சார்? ஹைவேல இது உள்ள தான் இருக்கும். அதான் அது உள்ள எவ்வளோ தூரம் கேட்குறேன். எந்த ஹைவேன்னு சொல்லி தெரியல. மெயின் ரோடு நேஷனல் ஹைவே வந்து கண்டிப்பா ஒரு 12 கிலோமீட்டர் வரும். 15 கிலோமீட்டர் வரும். ஓகே பாத்து இன்னொரு சைட் இருக்கு. நேஷனல் ஹைவே 200 மீட்டர். ஓடி போய் இங்க நம்ம கேட்டுக்கு போறோம். அதுலயும் நம்ம பண்ணி தரோம். அது எவ்வளோ ரேட்டு? அது 1000 வரும். 1000 ரூபாய். அது பிடிசிபி நல்லா போடு. ஆனா அத மேக்ஸிமம் முடிச்சோம். ஒரு 45-50 கடை இருக்கு அவைலபிள். இது ஏரியா சார். அச்சரப்பா அன்னைக்கு பார்த்தாங்க செட்டிங் அது கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் சார். பண்ணணும். அந்த சைட் நல்லா இருக்கலாம். சைட் நல்லா முடிஞ்சிச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அது பெரிய லெவல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போட்டு மேக்ஸிமம் முடிஞ்சு ஒரு 45-50 கடை அவைலபிளா இருக்கு. அது வந்து நீங்க நேஷனல் லெவல் ஓடி பஸ் ஏறலாம். எவ்வளோ ரேட் சொன்னீங்க? 1000 rupees வரும் ஸ்கொயர் ஃபீட். 850 சார் கேஷ்னா. இஎம்ஐ அண்ட் கேஷ் பேக் 1000 rupees சார். நீங்க 1000 rupees கொடுத்து வாங்கினா 1000 rupees இருக்கா இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு சின்ன பிளாட்டா இருக்கு. அங்க வந்து 1200 ஸ்கொயர் தான் இருக்கு. இங்க 600 800 கூட இருக்கும். 800 ஸ்கொயர் ஃபீட்னா 8 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட். 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. ஒருத்தரா ப்ராப்பர்ட்டி நீங்க இமிடியேட்டா வீடு கட்டலாம், வாங்கலாம், விற்கலாம், லோன் வாங்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது நீங்க கச்சா பார்க்கவும் பார்க்கலாம். போன் வாங்கி வச்சுக்கோ. 2 இடமும் இருக்கு சார். பல்ல நோட்டுக்கார இல்ல ஓகே. இப்போ நம்ம இது மட்டும் முடிப்போம். முதல்ல மீனா மேடம் நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா மேடம்? அப்படி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். 12 ரூபா பிளான் 100 ரூபா பிளான் செஞ்சிருக்கேன். ரொம்ப செய்யல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நீங்க ஐடி போட்டுட்டீங்களா? போட்டுட்டேன். நீங்க யாரும் ரெஃபர் பண்ணிருக்கீங்களா? ரெஃபர் பண்ண ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதாவது பெனிஃபிட்லாம் சொன்னாங்களா உங்களுக்கு என்ன பண்ணது பண்ணிட்டு? யார் சொன்னாங்க? அண்ணன் ஆர்வம் சொன்னாங்களா? ஓகே மேடம். ஆனால் நீங்கள் பண்ணீங்க தங்க மேடம். நீங்கள் உட்கார ரொம்ப நாங்களும் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? நாங்களும் தொழிலெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணி எல்லாமே முடிவு பேசி இதான் ஒரு இங்க வந்து நம்ம ஏதாச்சும் ஐடி பண்ணிருக்கீங்களா? ஐடி பண்ணல. இன்னும் எந்த ஐடி பண்ணல. மேடம் சொன்னா சரி வெனஸ்டே வந்தீங்க. தர்ஸ்டே வந்தீங்க. வியாழக்கிழமை ஆஃபீஸ் வந்தாங்க. வந்து கேளுங்க மேம். 1200 நம்ம என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம், எம்ஆர்பி மேடம் வந்துட்டு மீட்டிங் அன்னைக்கு சார் மீட்டிங்ல 1200 ரூபாய் நீங்க கட்டுறீங்க. கரெக்டா? ஒரு வாட்டி கட்டுவீங்க. மாசம் ஒரு வாட்டி 500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருள் அப்படி சொல்லி 12 மாசம் கொடுக்குறோம். லாபமா நஷ்டமா? ஆனா அது என்ன பொருள் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு அது என்ன பொருள் அது என்ன பொருள் யூஸ் பண்ண மாட்டீங்க சொல்லுங்க. எல்லா பொருளும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நம்ம கொடுக்குறோம். இதனால சொல்றது 500 ரூபாய் மதிப்புக்கு உங்க வீட்டுக்கு தேவையான அதாவது நம்ம பருப்பு, எண்ணெய் அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் தான் கொடுப்போம். அது எவ்வளவு கொடுப்பாங்க? நாங்க 500 ரூபாய் கொடுப்போம். நீங்க அதை வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அது இருக்கும். நம்ம கொடுத்து 500 ரூபாய் கொடுக்குறோம். 500 ரூபாய் வந்து எம்ஆர்பி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன வாங்குவீங்க? தெளிவா புரிஞ்சுங்க. ரைட்ஸ் ஆகணும்னு சொல்ல பாருங்க. தெளிவா பிளானா புரிஞ்சுங்க. ராங் கமிட்மெண்ட் மட்டும் நம்ம கம்பெனியோட தாராளம் போதும். ராங் கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. ராங் கமிட்மெண்ட் தெரியுங்களா? நான் ஒன்று சொல்லிட்டா நீங்க போய் மிகைப்படுத்தி சொல்லிடாதீங்க. தவறான விஷயங்களோ பொய்யான வாக்குறுதிகளோ கொடுத்துறாதீங்க.
நீங்க கொடுத்து யாரும் ஆளை சேர்த்து விட்றாரு. நாளைக்கு பஞ்சாயத்து கொண்டு விட்றாரு. நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம். என்ன நம்ம சொல்றோமோ அதை காப்பி பண்ணி அப்படியே சொன்னா மட்டும். ஏன்னா சில பேர் ஆளுங்களை சேர்த்து விடணும் ஆர்வம் இல்லை. இதெல்லாம் சொல்லிடுது. ஆமா, நீங்க போய் சொல்லிட்டு அப்புறம் கம்பெனி பேர் கேட்டு கம்பெனி கொடுக்கல ஏமாத்தினா சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் 500 ரூபாய் எம்ஆர்பி. மேடம் காலையில என்ன ஆகும்? நீங்க என்ன கோல்டு வின்னர் எவ்வளோ? 140 ரூபாய் சரி ரேட். 143 ரூபாய் நீங்க வாங்குறீங்களா? கரெக்ட்டுங்களா? அதுல எவ்வளவு போட்டுருக்கு? எக்ஸாம்பிள் சொல்ல 190 ரூபாய் போடுங்களா? மேடம் கோல்டு வின்னர் எல்லாரும் தெரியுமா? உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த கோல்டு வின்னர் கொடுத்தாலும் வச்சுக்கலாம் ஒரு லிட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 190 ரூபாய் இருக்கும். எம்ஆர்பி போட்டுருப்பாங்க. அது எல்லா பொருளும் இருக்கும். பிராண்டட் ஐட்டம்ல நம்ம வந்து கணக்கு எம்ஆர்பி தான் கணக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி மதிப்புள்ள பொருள் 500 ரூபாய் நம்ம கணக்கு பண்ணி கொடுப்போம். 500 ரூபாய் செஞ்சு போனா 4-5 ஐட்டம் தான் வரும். 4-5 ஐட்டம் உங்களுக்கு தேவையான என்ன யாரும் வேணாலும் சொல்ல மாட்டீங்க, பருப்பு யாரும் வேணாலும் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி தேவையான பொருட்கள் 500 ரூபாய் நம்ம கொடுத்துருவோம். இது வந்து 12 மாசம் கொடுப்போம். அப்போ எவ்வளோ வச்சுக்கோங்க? 6000 ரூபாய் வருமா? நீங்க கொடுத்த 1500 ரூபாய் கணக்கு பண்ண 4000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லாபமாக தான் கிடைக்கும். எந்த நஷ்டமும் கிடையாது. இதுல எந்த பொருள் கொடுத்தாங்க. அதனால நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட வீட்டுக்கு தேவையான பொருள் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்லையா ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதை வாங்கி பார்த்து